நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோடு திமுக செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஆட்சிக்கு வரணும், தான் இப்படிலாம் இருக்கணும், அதிகாரத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்கான கட்சி திமுக கிடையாது. 118 சீட்டு இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் தான் காங்கிரஸுக்கு அங்கே வேலை. பசுந்தோல் போர்த்திய புலி இதை அடித்து தான் திங்க போகுது. பசுக்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிறதுங்கிறது முழுமையான பித்தலாட்டம்ங்கிறது காலப்போக்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தான் அது தெரிய போகுது. தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர் அப்படின்னு சொல்கிறவர் அதற்குண்டான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து அதை நிலைநிறுத்துவதற்காக அரசாணை வெளியிடணுமா இல்லையா? டீலிமிட்டேஷன் மேட்ரு இப்போ எடுக்க போகிறதில்லன்ட்டாங்க. எதுக்கு இதை தூக்கி பிடிச்சிட்டு அலையிறீங்க? ஆட்சி நடத்துங்கிறானா ஷூட்டிங் நடத்திட்டு வந்துறீங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. நேர்முகம் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு மன்மத நன்றி சொல்லி வரவேற்கிறேன் சார் உங்களை. என்னம்மா அது, நமக்கு இதெல்லாம் பொருந்தாதுமா. சட்டப்பேரவை வார்த்தை சார் அது. இல்லை இருக்கலாம், அது தாவேகாக்காரங்களுக்கு இருக்கலாம், அது அந்த நடிகர் தலைவராக பார்க்குறவங்களுக்கு இருக்கலாம். நம்ம நிஜ வாழ்க்கையில் வாழ்கிறவங்க ஒரு சகோதரனா ஒரு தோழனா அந்த மாதிரி பார்க்குறது வேணால் நல்லா இருக்குமே ஒழிய மன்மதன் அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் கற்பனை கதாபாத்திரங்கள். நன்றியோட இல்லை, அதெல்லாம் கற்பனை கதாபாத்திரங்கள். நம்ம தேவலோகத்தையோ மறுபிறவியோ பற்றி யோசிக்காதவங்க, யதார்த்தமாக திருக்குறளை சொல்லி பழகினவங்க. அதனால் சான்றோர் பெருமக்கள்னு சொன்னால் கூட நம்ம மரியாதையாக நினைக்கக்கூடிய ஆட்கள். நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது. அது அந்த 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 இதை கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தில் இல்லை இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் மன்மதன் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா யாருமே வாழ்நாளில் மன்மதனை திரும்ப விரும்பவே மாட்டாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அதுக்குள்ளே போகிறதுங்கிறது, பேசுகிறதுங்கிறதே அவமரியாதையாக கருதுகின்றவர்கள் நாம். அது நமக்கு வேண்டாம். இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு எப்படி இருக்கு? சட்டமன்றத்துக்குள்ள இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பயன்படுத்துறது அது அவர்களுடைய சிந்தனை அந்த மாதிரி இருக்குமா. நாம் என்ன பண்ண முடியும்? அந்த சினிமா மோகத்திலேயே வந்தவங்க. அதாவது எனக்கு வருத்தமே என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் எல்லாம் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவர்களை அவர்கள் வாழ்வதற்காக கடுமையாக உழைக்கின்ற அவளுடைய குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு தினமும் வேலை செஞ்சு கூலிக்கு போய் அல்லது வேலைக்கு போய் இல்லை தொழில் பண்ணி சம்பாதிச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு உழைக்கின்றவர்களையெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய பெண்கள் ஒரு நடிகரை கொண்டாடிட்டு தான் கணவனை கொண்டாடாமடுறது, தன்னோட தந்தையை கொண்டாடாமடுறது, தன்னுடைய தந்தையை கிண்டல் அடிக்கிறது, தன்னுடைய தந்தையினுடைய கொள்கைகளை கொண்டு கிண்டல் அடிக்கிறது, இது மாதிரியான மனநிலைகள் என்பது இந்த சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட சாராரினுடைய மனநிலை பாதிப்பாக தான் நான் பார்க்குறேன். இவர்கள் ஆரோக்கியமாக யதார்த்தமான வாழ்க்கையில் வாழலை. ஒரு நல்ல தமிழ் சமூகத்தில் இது போன்ற சீரழிவுகள் காலகாலமாக இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட செக்டார், இது ஒரு வியாதி மாதிரியும் சொல்லலாம். அவர்கள் நல்ல மனநல மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்று தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கிறது தான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது. அந்த குடும்பத்திற்கு கணவனை தயவு செஞ்சு நீங்கள் மதிக்க கற்றுங்க, உங்கள் அண்ணனை மதிக்க கற்றுங்க, உங்களுடைய தந்தையை மதிக்க கற்றுங்க. அவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கின்றவர்கள். அதை விட்டுட்டு தயவு செஞ்சு இது மாதிரியான ஒரு ஏமாற்று வேலைக்காரர்களை, இல்லை நடிச்சுட்டு செயலில் எதுவுமே செய்யாதவங்க, பேசிட்டு மட்டுமே இருந்துட்டு செயல் எதுவும் செய்யாதவங்களெல்லாம் நம்பி தன்னோட வாழ்க்கையை ஏமாற்றிக்க வேண்டாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் பதிவிட விரும்புகிறேன். பியாண்ட் திஸ் நம்ம சட்டமன்றத்துக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல தனி தீர்மானங்கள் எல்லாமே போடப்பட்டு வருது தொடர்ந்து 3 நாளா. இந்த தனி தீர்மானங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? அது நீட்டு எதிர்த்து தனி தீர்மானம், தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனி தீர்மானம், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, இன்னைக்கு டீலிமிட்டேஷன் குறித்து ஒரு தனி தீர்மானம். எப்படி பார்க்குறீங்க? தீர்மானங்கள் என்று சொல்லுவதை விட இதெல்லாம் சட்டமாக இயற்றப்பட வேண்டியவைக்கு சாத்தியம் உள்ளவைகளை சட்டமாக இயற்ற வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறது ஒன்றிய அரசு. என்ன சொல்லுதுன்னா, முதலாவதாக நீங்கள் தேசிய பாடலைத்தான் பாட வேண்டும், அதன் பிறகுதான் தேசிய கீதத்தை பாட வேண்டும்னு சொல்லிடுச்சு.
அப்போ தமிழை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா. அப்போ சொல்லாமலே வந்து அது 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சுங்கிறதா நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது, இன்னும் நான் கரெக்டாக சொல்லணும்னு சொல்லி இருந்ததுன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் தேசிய பாடல்லே வந்து எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. ம். அது ஒரு சமஸ்கிருத பாடல். அந்த பாடலை பாடிக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கிற என்ன சொல்கிறது, மாற்று சமூகத்தினரை, அதாவது இஸ்லாமியர்களை அல்லது கிறித்துவர்களையோ வந்து தாக்கி கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும்ங்கிற மனநிலையில் எழுதப்பட்ட பாடலாகத்தான் அது சொல்லப்படுகிறது. 7 கோடி மக்களை கொண்டிருப்பவளை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 கோடி கரங்களும் இது வணங்க வேண்டும்னு சொல்கிறாங்க. துர்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி, இந்த 3 கடவுள்களை கொண்டாட சொல்கிறாங்க, அல்லது அவர்களை போற்ற சொல்கிறாங்க. இது உங்களுடைய வர்ணாசிரம வழிமுறைப்படி, வேதங்களின் வழிமுறைப்படி வருகின்ற, இதனை பின்பற்றுகின்ற கடவுள் வழிபாட்டாளர்களுக்கு அது பொருந்தும். தமிழர்களுக்கே அது பொருந்துமானா பொருந்தாது. ஏன்னா தமிழர்கள் யாருக்குமே வந்து இந்த சரஸ்வதி, இந்த லக்ஷ்மி, இதெல்லாம் நம்பிக்கைகள் இல்லை. நமக்கு நம்பிக்கை எது மேலே இருக்குன்னா திருக்குறள் மேலே இருக்குது. நமக்கு வந்து இலக்கியங்களில் நம்ம வாழ்வியலை சொல்லி தந்திருக்கக்கூடிய அகநானூறு ஆகட்டும், இல்லை புறநானூறு ஆகட்டும், இல்லை வந்து மணிமேகலை ஆகட்டும், இல்லை வந்து குண்டலகேசி ஆகட்டும், பின்னாடி வந்திருக்கக்கூடிய நற்றிணை ஆகட்டும், எப்படிலாம் வாழணும்னு யதார்த்த வாழ்க்கையை நமக்கு வந்து சொல்லித்தந்த பாடல்கள் தான் நமக்கு வந்து பெரிய வலுவூட்டுபையாக இருக்கின்றன. அதை விட்டால் திருமுருகாற்றுப்படை, இது மாதிரியான முருகனை போற்றுகின்ற வழக்கம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். நமக்கு இந்த லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த துர்கை இதெல்லாம் தமிழ் சமூகத்தில் இல்லவே இல்லை. அப்போ இதை நாமளே பாடுவோமான பாட மாட்டோம். அது பின்னால் வந்த கலப்புகள் தான் நமக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு. இதை முழுசாக தெரிஞ்சிருந்ததுன்னா முதல்ல வந்து இதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருப்பாங்க. தமிழ் மொழிங்கிறது சமஸ்கிருத மொழியை விட வந்து தொன்மையான மொழிங்கிறதான் இலக்கிய சான்றுகள் அத்தனையுமே நமக்கு இருக்குது. ஆய்வுகள் அத்தனையுமே அதான் சொல்லுது. நம்மலாம் 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமூகம்னு சொல்கிறோம். இவர்கள் சொல்லுகின்ற சமஸ்கிருதமெல்லாம் கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் கிமு 2ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்த மொழின்னு சொல்கிறாங்க. அது சொல்லுகின்ற வகையிலையும் பார்த்தீங்கன்னா அது லித்துவேனியா, லாத்வியா போன்றிய மொழி குடும்பங்களிலிருந்து வந்தவை. வந்தேரிகளாக இருந்த ஆரியர்கள் கொண்டு வந்த மொழி அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் மட்டுமே இருந்த மொழி. அதற்கென்று எழுத்து வடிவம் கிடையாது. அந்த எழுத்து வடிவம் எல்லாமே இங்கே வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த எழுத்து பேட்டர்ன், பிராமி எழுத்துக்கள்னு சொல்லி இவங்க சொல்கிறது நம்ம வழக்கத்தில் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது வந்து NALLA IRUKINGLAன்னு எழுதிக்கிட்டிங்கன்னா, இந்த மொழியை போய் நீங்கள் அமெரிக்காவில் சொன்னீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா, இந்த மொழி தமிழ் மொழி தான் சொல்ல வேண்டிய அவசியம். இது ஒரு கடவுள் மொழின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு என்ன அது நல்லா இருக்கீங்களான்னா தமிழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது புரியும். ஆனால் அங்கே இருக்கிற இங்கிலீஷ்காரனுக்கு நல்லா இருக்கீங்களாங்கிறது ஒரு வேர்டாகவே இருக்காது. அது மாதிரி உருவாக்கப்பட்ட இங்கே இருக்கிற எழுத்து வடிவத்தை எடுத்து அங்கே இருக்கிற பேச்சு மொழியாக நீங்கள் உருவாக்கிக்கிட்ட தான் இந்த சமஸ்கிருதம். அதனால தான் அதில் புது எழுத்துக்கள் உருவாகிறதுக்கான வழியே இல்லை. அதில் கரு எழுத்துக்களுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்படி இந்த வரலாறு இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. இதில் திமுக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா சங்க இலக்கியங்களை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்தவர்கள், நம்ம முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்களாகட்டும், அண்ணாவாகட்டும், இதெல்லாம் நமக்கு பிரித்து நமக்கு எடுத்து சொன்னவங்க. பிற்காலத்துலையும் தொடர்ந்து இதில் ஆராய்ச்சி நம்ம இன்றைக்கி தொடர்ந்துகிட்டு வரோம். பட் கீழடியில் நம்மளுடைய வட்டெழுத்துக்கள்லேருந்து நமக்கு எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி இந்த மொழியினுடைய எழுத்து வடிவம் மாறுச்சுங்கிறது நமக்கு தெரியும். தமிழ் எழுத்துலேருந்து இன்டெலெக்சுவல் அப்படிங்கிற மாதிரில சொல்கிறீங்க நீங்கள். இன்டெலெக்சுவல்னு நம்ம வந்து கிளைம் பண்ணுறத விட வந்து எது சரியாக இருந்தது, எதிலிருந்து எது தோன்றியதுங்கிறத ஆதாரபூர்வமாக பேசக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கான காரணமே எதனால் இருந்துச்சுன்னா, இந்த மொழியை காப்பதற்காக, இந்த இனத்தினுடைய அடையாளங்களை காப்பதற்காக, இந்த பண்பாட்டை காப்பதற்காக, இந்த இலக்கியங்களை காப்பதற்காக, இந்த வாழ்வியல் முறை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட தான் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகமே ஒழிய ஆட்சிக்கு வரணும், தான் வந்து இப்படிலாம் இருக்கணும், அதிகாரத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்கான கட்சி திமுக கிடையாது. அது நீங்க சொல்றது தீகா சொல்றீங்க. இல்லை இல்லை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகமே வந்து இந்த கழக தீரர்கள் எல்லாருமே தீகா வந்து ஒரு தேர்தல் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை உள்ளவங்க. அவங்க வந்து கடவுள் மறுப்பாளர்களில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பெரியார் சொன்ன விஷயங்களையே நம்ம ஒரு விதத்தில் மாற்றி சொல்லுவோம். நம்ம எப்படி சொல்லுவோம்னா, சான்றோர் பெருமக்களை நம்ம சமூகத்தில் நமக்காக வாழ்ந்தவர்களை கொண்டாடுகின்ற வழக்கம் நமக்கு இருக்குங்கிறத பெரியார் சொன்னதே அண்ணா எடுத்து சொல்லுவார். அவங்க அதில் கூட ஒரு சில நேரங்களில் மாறுபடுவாங்க. பட் நம்ம அப்படி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தெளிவான பார்வை ஒன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் வந்து ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றிக்கணும்னா அது தேவைன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கூட்டம் போட்டு பொதுக்கூட்டத்தில் வாக்கெடுப்பு நடத்தி தேர்தல் போட்டியிடணும்னு வந்தது. எதுக்காகனா இதெல்லாம் காப்பாற்றணும்னா தேவை அப்படிங்கிறதுக்காக தான்.
அதிகாரத்தை அனுபவிக்கிறதுக்காக தேவையில்ல. ஒரு ஆட்சியை கைப்பற்றி இப்போ பிஜேபி பண்ணுது பார்த்தீங்களா, ஜெயிச்ச பிறகு எம்எல்ஏக்களெல்லாம் விலைக்கு வாங்கி எங்க இருந்தாலும் ஆட்சி அமைச்சுக்கணும். எப்படி ஆட்சி அமைக்கிறோங்கிறது அவசியம் இல்லை. அதே அதோட செல்லப்பிள்ளை தாவேக்கா அப்படி தானே இருக்கும். இப்போ யாரை வேணாலும் கூப்பிட்டு வச்சு ஆட்சி நடத்தணும், அவ்வளோதான் அவங்களுக்கு அப்ஜெக்டிவ். 10லயே அவங்கள கூப்பிட்டுக்க. ஆனால் திமுக அப்படி பண்ணுமானா ஒரு காலத்துலையும் செய்யாது. சரியான புரிதல் இருக்கக்கூடியவர்களை, இணைந்து தங்களோடு பணியாற்ற விரும்புகின்றவர்களை அரவணைச்சு செல்லுகின்றது, மரியாதையோடு நடத்தி இந்த தமிழ் சமூகத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்களை ஒன்றிட இணைத்து தான் வந்து முன்னே ஆட்சியை நடத்தணும்னு நினைக்கக்கூடிய கட்சி தான் வந்து திமுக. இதுதான் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். அப்போ இந்த வரலாறுலாம் இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்போ நாம் இந்த 3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு போனதுங்கிறது மிகப்பெரிய வரலாற்று பிழை. அப்போ நீங்கள் எப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாரோ, திமுகவாக இருந்ததுன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் என்று சொன்னால் அடுத்த நாளே அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அல்லது சட்டமன்றத்தை கூட்டி ஒரு சட்டம் இயற்றி அந்த அதற்கு ரீதியான எதிர்தர்க்கத்தை, எதிர்வாதத்தை வச்சு இந்தந்த காரணங்களுக்காக இதனை நாங்கள் ஏற்க இயலாது, நீங்கள் சொல்லுகின்ற இந்த 3 கடவுளில் சொல்லியிருக்கக்கூடியது இந்த காலத்திற்கு இது பொருந்தாதது, இன்றைக்கி 130 கோடி பேர் இருக்கிற இடத்துல 7 கோடி பேர் இருந்தவங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படின்னா இது எதுவுமே பொருந்தாத வகையில் இருக்குது. செத்த மொழியான சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து நீங்கள் மீண்டும் புதுக்குத்துவதற்கான முயற்சி செய்கிறீங்க. இதை பாடுனா இஸ்லாமியர் எப்படி இந்த பாட்டை பாடுவார்? அவர் துர்கை வணங்குவாரா, சரஸ்வதியை வணங்குவாரா? அப்போ அது அவர்களுடைய பண்பாட்டு நாகரிகத்துக்கு எதிராக இருக்குது, அவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்குது. ஒரு கிறித்துவர் போய் இதை பாடுவாரா அப்படின்னா இது நெருடல் ஏற்படுகிறது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மத ரீதியாக பிளவுபடுத்துகின்ற வேலையை இந்த பாடல் செய்கிறது. அதனால் எங்களால் ஏற்க இயலாதுங்கிற காரணத்தையும் நீங்கள் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, தலைவராக இருந்திருந்தால் நீங்கள் எந்த ரூபத்திலையும் தமிழ்தாய் வாழ்த்து எங்கள் மாநிலத்தில் முதல் இடத்துல இருக்கும். கடந்த காலத்துலையும் நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கோம். 21 நாங்கள் சட்டம் ஏற்றி வச்சுருக்கோம். அந்த சட்டத்தை நாங்கள் எந்த ரூபத்திலையும் மாற்றுவதற்கோ நாங்கள் இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் வாய்ப்பு இருந்ததுன்னா, முதலமைச்சர் அவர்கள், நம்மளுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் என்று சொன்னால், அப்படி ஒரு நிகழ்வை நடத்தி ஒன்றிய அரசுக்கிட்ட நேராக போய் தன்னோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த சம்மந்தப்பட்ட தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசன் அவர்கள் அமைச்சு இதை கொடுத்துட்டு வந்துருங்க, சட்டமாக ஏற்றியிருக்கோம், இதை பில்லை பாஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து ஒன்று ஆளுநர் மாளிகை மூலியமாக தகவலை கொடுத்து நீங்கள் ஜனாதிபதிகிட்டையும் ஒப்படைச்சு இந்த சட்ட ரீதியான வரைவில் எங்களுக்கு தேவை அப்படின்னு எதிர்வினை ஆற்றியிருப்பாங்க. ஆனால் இந்த சர்க்குலேஷன் அப்படிங்கிறது கடந்த பிப்ரவரியே வந்துருச்சு, திமுக ஆட்சியிலேயே வந்துருச்சு. சர்க்குலரில் வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பண்ணவே இல்லையே. இவங்க பண்ணுறதுனால தான் பிரச்சனை. சட்டம் வந்திருந்தாலும் கம்பல்சரி இப்படி தான் இருக்கணுங்கிறது தாவே காட்சியில் தானே வந்துச்சு. இல்ல அப்போ வந்து சர்க்குலேஷன் தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா சர்க்குலேஷன் இல்ல அத வந்து இப்ப ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து சர்க்குலரா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அரசுகளுக்கு கட்டாயப்படுத்திய பொழுதுதான் இதை எதிர்க்கணும். நீ அதை எங்க வேணாலும் நீ என்ன வேணாலும் அங்க வச்சுக்கப்பா, எங்களுக்கு அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை, இங்க நாங்க என்ன ஏற்றுமோ சட்டம் அதான் அப்படிங்கிறதான் மாநிலத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் அத்தாரிட்டி. அப்ப நீங்க எங்களை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில வரும்பொழுது இதை நம்ம செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நீட் இருந்துச்சு, ஒன்றிய அரசு அறிவிச்சது, விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு இருந்துச்சு இல்லையா? ஒன்றிய அரசு இல்லை நான் செய்வேன்னுச்சு, அப்போ விதிவிலக்கு மாநிலத்துக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் சொல்லிக்கங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய மாநிலங்களில் பின்பற்ற மாநிலங்கள் விருப்பனா பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே கட்டாயம்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம ஸ்டாண்டு. இப்பவும் சொல்கிறேன், சர்க்குலர் அமைச்சு கட்டாயம் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்தை உருவாக்கிய அவருடைய பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்பு. அது இதை நம்ம செய்யலாமா? அது அந்த இதுக்கும் வந்து அந்த துணைவேந்தர் அவர்கள் முன்கூட்டியே கூட்டம் நடத்தி தெளிவாக ப்ரெஸ் மீட்டை வச்சு எங்களுக்கு சர்க்குலர் இப்படி வந்திருக்கு, எங்களுக்கு வேறு வழியில் நாங்கள் இப்படி நடத்தணும்னு சொல்லும்போது அப்போவாது நீங்கள் சுதாரித்து தமிழ்நாட்டில் இப்படி செய்ய இயலாதுன்னு ஒரு அறிக்கை கொடுக்கணும். முடியாதுங்கிறத அப்ஜெக்ஷனை பதிவு பண்ணணும். இல்லை சார் இங்கே பண்ண முடியாது சார்னு அவங்க கட்சிக்காரங்களை விட்டோ சரி இல்லை அமைச்சரை விட்டோ சொல்லணும்ல. நீங்கள் அப்படி பண்ணவே இல்லையே. அப்போ என்ன அர்த்தம் அது? இப்போ தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு அப்புறமா கூட நேற்றைக்கு YMCA கல்லூரியில் முதல்ல கிறிஸ்தவ பாடல், அதுக்கப்புறமா 2வது இடத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து அமைச்சர் முன்னிலையில். மத ரீதியாக பல விதங்களில் பிளவுபடுத்துகின்ற வேலையை பொதுவாக பாஜக செய்யும், அதையே இப்போ தாவேக்காவும் செய்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க இந்துத்துவா, இவங்க கிறிஸ்டியன். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு என்னுடைய அனுமானம் பார்த்தீங்கன்னா,
கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு போய்விடக்கூடாது. ஓகே, சிறுபான்மையின வாக்குகள் கிடையாது, கிறிஸ்தவ வாக்கு. கிறிஸ்தவ வாக்குகள் ப்ரிடாமினண்ட்டாக. ஏன்னா அவங்க நடவடிக்கைகள் வந்து அப்படி ஒரு சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துது. அது வந்து காங்கிரஸுக்கும் போயிடக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கிளியர் அஜெண்டா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கள தனியாக செக்லூட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் இவங்க கூட்டில் தானே இருக்குன்னா எது வரைக்கும் கூட்டில் வச்சுக்குவாங்கன்னா 118 சீட்டு இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் தான் காங்கிரஸுக்கே அங்கே வேலை. இப்போ ஆட்சி நடத்துறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது. ஒரு 18 தொகுதி 15 தொகுதியில் வந்து சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்து தாவேகா தனி மெஜாரிட்டி பெற்றுச்சுன்னா அவர்கள் அந்த கிறிஸ்துவ வாக்குகளை தான் தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இது பாஜகவுக்கும் நல்லது, தாவேகாவும் இதை வந்து செக்யூரிட்டாக ஃபீல் பண்ணுது. அப்போ இந்த செக்யூலர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதே வந்து பெரிய ஃப்ராடுத்தனமாக தெரியுது. இது திமுகவுக்கு வந்துருச்சுன்னா திமுக வந்து தன்னுடைய தேர்தல் வெற்றிகளில் இது வந்து தனக்கு சாதகமாக மாற்றிக்கும். திமுக தான் நிஜமான செக்யூலர் ஃப்ரண்ட்டு. இது பசுந்தோல் போர்த்திய புலி, இதை அடித்து தான் திங்க போகுது. பசுக்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிறதுங்கிறது முழுமையான பித்தலாட்டம்ங்கிறது காலப்போக்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தான் வந்து தெரிய போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க அவங்கள செக்லூட் பண்ணுறாங்க இந்த சொசைட்டியை விட்டு. அது தாவேகாவுடைய செக்யூலர் தனியான ஃப்ரண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் ஒரு அரசியல் கலந்துருக்கு. பாஜகவுமே இதை ஆதரிக்கிறது. தமிழ்நாட்டில் அவங்கள தனியாக பிரித்து எந்த சூழ்நிலை அவங்க வந்து இவரோட வரமாட்டாங்க, யாரோட பிஜேபியோட வரமாட்டாங்க. அப்போ அவங்கள வந்து நகர்த்துங்க திமுக விட்டு, அதை பிரிங்க, அதை பிரித்து தாவேகாவோட வச்சுருங்க. நாளைக்கு தாவேகா தோத்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ இது எங்கே கொண்டு போகுதுன்னா, அப்போ நேற்று பேசுகின்ற வகையில் நான் வந்து ஒரு பிறப்பால் கிறித்துவன்னு சொல்கிறார், பை பர்த் மரிய வில்சன் அவர் சொல்லுகிறார். நீங்கள் இப்போ பூர்வகுடியாக நீங்கள் கிறித்துவராக இருக்கவே முடியாது, நான் மறுக்கிறேன். இது நீங்கள் தமிழராகத்தான் இருக்க முடியும். நீங்கள் வந்து பிறப்பால் கிறித்துவர்னா தமிழர்களுடைய வரலாறு 4500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலையில். அப்போ வந்து 1ஆம் ஆண்டு தான் கிறித்துவமே வருகிறது. நீங்கள் பின்பற்றுவது எங்களுடைய முன்னோர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிறித்துவத்தை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் தான் சொல்லணும். ஏன்னா 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம்மகிட்ட வந்து தெளிவாக சொல்கிறேன், நம்மளுடைய திருக்குறள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு அகநானூறு புறநானூறுலாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் அப்படிப்பட்ட இலக்கியங்கள் இருக்கும் பொழுது, ஒரு மொழிக்கான ஒரு இலக்கணம் இருந்த பொழுது கிறித்துவம் ஒன்றும் இல்லவே இல்லை. இஸ்லாம் 7ஆம் நூற்றாண்டில் தான் தோற்றுவிக்கப்படுது. அப்போ எல்லோருக்கும் மூத்த ஒரு இனமாக, ஒரு நாகரிக இனமாக தமிழ் இருந்திருக்கிறது, தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த தமிழும் உனக்கு வரல ஒழுங்கா வாயில, இந்த பண்பாட்டு நாகரிகத்தினுடைய தொன்மையும் உனக்கு தெரியல, உனக்கு இவ்வளோதான் பேச தெரியும்னு சொல்கிறதோட நிப்பாட்டிக்கிங்களேன். ஏன் நான் பிறப்பால் அந்த கதையெல்லாம் எதுக்கு இங்கே கொண்டு வர்றீங்க சபைக்குள்ள? தமிழை விடையும் எங்க மதம் வந்து நல்ல மொழியை வந்து கற்றுக் கொடுத்து அது தப்புங்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த பிரிவினையை தூண்டுகின்ற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, தமிழர்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த மத ரீதியான பிரிவினைகளை அனுமதிக்க கூடாது. இது வந்து ஆரம்பத்துல முதல் நாள் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது ஜெபமாலை எடுத்துட்டு இருந்தாங்க, அப்பவே திமுக எதிர்த்து இருந்திருக்கலாமே. எதிர்த்து தானே பதிவுகள் சொல்கிறோம். நீங்கள் கொண்டு வந்து அவர் செய்கிற வரைக்கும் நமக்கு தெரியாதுல்ல, அப்புறம் பதிவுகள் வரும்பொழுது தான் நமக்கு தெரியுது. இல்லைன்னா நம்ம என்ன பார்க்கணும், நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக பட்ஜெட்டில் இருக்குது, அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்படி இருக்குது. அப்போ நடந்த பிறகு தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து இது இந்த அவைக்குள்ளார நீங்கள் செக்யூலர்னு சொல்லுகின்ற அடுத்து ஒரு ட்ராமா பண்ணாங்க, கவனிச்சிங்களா? நீங்கள் வந்து விவசாய பட்ஜெட்டை திருப்பதி கொண்டு போனாங்க. ஆமாம், அதுவும் பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இது ஒரு திட்டமிட்ட ஒரு ஏமாற்று வேலை. எப்படி வந்து இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றோம், இந்த மொழிக்கான 3வது இடத்துக்கு தள்ளுகின்ற இதை வந்து நாங்கள் வந்து 3வது இடத்துக்கு இருக்கக்கூடாது, முதலிடத்துல தீர்மானம் நிறைவேற்றி இதை ஒன்றிய அரசுக்கு அனுப்ப மாட்டாங்களாம். எதுக்கு அப்புறம் தீர்மானம் சட்டமாகவும் நிறைவேற்ற மாட்டாங்க. அப்படின்னா அங்கேயே தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இவங்க இந்த பிரிவினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நல்லது இல்லை இந்த சமூகத்துக்கு. அப்போ இந்த தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது, மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாமே இவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் செயலில் காட்டுவோம்னு. இல்லை, கிடையவே கிடையாது. இவர்கள் பேச்சில் மட்டும்தான் இந்த செக்யூலருங்கிறதோ இல்லை மக்களை ஏமாற்றுவதற்காக மட்டும்தான் இந்த தீர்மானம் என்கின்ற ஒன்றை நிறைவேற்றி கொள்ளுகிறாங்க. இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுனால ஏதாவது நல்லது நடக்குமா தமிழ்நாட்டு மக்களுக்கு? இது ஒரு அரசாணையாக குறைந்தபட்சம் இருந்தால் கூட அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் அதிகாரிகளுக்கு இருக்கும்.
இப்ப அரசாணையா இல்லாம இதை வெறும் தீர்மானமா இருக்கும் பொழுது இதை எதுக்கு பயன்படுத்த முடியும்? அரசாணை வந்து கடந்த ஆட்சியிலேயே ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்களே, தமிழ் தாய் வாழ்த்து வெளியிட்டு இருக்காங்க. பட் இந்த சர்க்குலர் இப்ப போயிருக்கு. இது இப்ப இதை தான் இம்ப்ளிமெண்ட், இரண்டாவது வந்தது தானே இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு அவங்களுக்கு. அதானே நம்மளுடைய துணைவேந்தர் அவர்கள் அந்த பட்டமளிப்பு விழாக்கு முன்னாடி சொல்றாரு. அப்ப நீங்க இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நிக்குது. இப்ப நீங்க அரசாணை ஏன் இயற்றல, ஏன் சட்டம் ஏன் இயற்றல, இதுக்கு பதில் இல்லையே. நீங்க நிஜமா தமிழ் மேல அக்கறை உள்ளவரா இருந்தா, தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர் அப்படின்னு சொல்றவரு அதற்குண்டான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து அதை நிலைநிறுத்துவதற்காக அரசாணை வெளியிடணுமா இல்லையா? அரசாணை வெளியிடாம அது செயல்பாட்டுக்கு வருமா? வராதுல்ல. ஒரு சட்டமா இயற்றாம அந்த சட்டத்தை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அப்ப தீர்மானம் எதுக்கு? இதை கொண்டு போய் அங்க கொடுப்பாங்களான்னு அதுவும் கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. அப்ப எதுக்கு இந்த தீர்மானம்? தமிழ்நாட்டு மக்களை நீங்க ஏமாத்தணும். உண்மையா எதிர்க்கிற திமுக மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி மக்களை ஏமாத்தணும், குழப்பணும். அதானே தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் இல்ல. இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு மாநில அரசு இவ்வளவுதான் செய்ய முடியும். இது தப்பு. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள், அவங்களுக்கு புரியும், தெரியும். இந்த நடிப்புலாம் நடிக்காதீங்க. அதே தான் இப்பவும் செய்கிறாங்க. நீங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டுட்டு இருக்கிறது திமுக தான். திமுக ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷனே வேணாம் தானே சொல்லிச்சு. இல்லை ஃபேர் போய் இல்லை அவர் நடந்த கூட்டங்கள்ல பின்னாடி நீங்க பேனர் பாத்தீங்கல்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே கேட்டிருந்துச்சு. இதுக்கு முன்பு நடந்த கூட்டங்கள் அந்த நம்ம டிராஃப்ட் அனைத்து முதலமைச்சர்களும் ஆமா ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே நம்ம கேட்குறோம். அனைத்து முதலமைச்சர்களை கூப்பிட்டாங்கல்ல, கூட்டம் போட்டாங்கல்ல, என்ன பேக்ரவுண்ட்ல இருந்தது? we wanted a fair delimitation. fair delimitation ஓட 3 ஆஸ்பெக்ட் நான் சொல்லிடுறேன். இட் should not be based on population. ஏன்னு கேட்டிங்கன்னா 70களில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்மளுடைய என்ன சொல்கிறது மக்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஃபேமிலி பிளானிங்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நம்மளோட பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. இதை யூபி மாதிரி மாநிலங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணாததுனால பாப்புலேஷன் அதிகமாச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நாம் கட்டுகின்ற வரி எல்லாமே அதிகமாக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அவங்களுக்கு சேர்த்து நம்ம வரி கட்டுற மாதிரி ஆகுது, அவங்க கம்மியாக கட்டுற மாதிரி ஆகுது. ஆனால் பணம் யாருக்கு அதிகம் அலோகேட் ஆகுதுன்னா அவங்களுக்கு தான் அதிகம் அலோகேட் ஆகுது. யாருக்காக? ஏற்கனவே பணம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ பவர்ஸும் இப்போ அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி வந்துருச்சுன்னா அங்கே எம்பிக்கள் அதிகமாயிட்டாங்கன்னா நாம் வந்து மைனாரிட்டி ஆகிக்குவோம். அப்போ அவங்க என்ன திட்டங்கள் வேணாலும் வட இந்தியர்கள் அவங்க திட்டத்தை இயற்றிக்குவாங்க. இந்திய நாட்டில் நாளைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இயற்றி ஒன்றிய அரசு பண்ணுச்சுன்னு சொன்னால் அதையுமே ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துருவோம். நம்ம ஏற்றுக்கலனாலும் அது கட்டாயம் ஆகிடும். அப்போ பாப்புலேஷன்ஸில் 2/3 மெஜாரிட்டி கொண்டு வரது நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் நார்த்தில் இருக்கிற மார்வாடி ஆகட்டும், நார்த்தில் இருக்கிற சிந்தி ஆகட்டும், நார்த்தில் வடநாட்டுக்காரனுக்கு தமிழன் அடிமையாகி விடுவான். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் சவுத் இந்தியாவுக்கு குறைஞ்சிச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிச்சுன்னா இன்னும் மோசம். ஏன்னா எல்லாத்துக்கும் மூத்த மொழின்னு நம்ம இன்னைக்கு பெருமையாக சொல்ல முடியுது. நம்ம யாருக்கும் போட்டி கிடையாது. ஆனால் நமக்குன்னு இருக்கிற அடையாளத்தை விட்டு கொடுக்க முடியாது. அப்போ அதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போ இந்த அரசு அதுக்கு ஏதாவது செய்யுதானா, அப்போ வந்து நாம் சட்டநகல் எரிப்பு போராட்டம் நம்ம வந்து 5/3 நினைக்கிறேன் டேட் சரியாக இருந்தால் 2025 நடத்தும் பொழுது ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படிங்கிற சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் சட்டநகலை எரிக்கிறாங்க. அந்த எரிக்கிற நாளைக்கு விஜய் அவர்கள் வீட்டில் உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு வாசப்படியில். அப்போ நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நம்ம அதுக்கு கூப்பிடுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ வந்து இது மெயின் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கையும் கொடுக்குறீங்க. அதே டேட்டில் நீங்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அன்னைக்கு முக்கியமாக தெரியாது, இன்னைக்கு எப்படி திடீர்னு முக்கியமாக தெரியுது? இதோட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஆஃபீஸ் ஹவர்ஸ், பிஸ்னஸ் ஹவர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டில் இது இல்லை. டீலிமிட்டேஷன் மேட்ரு இப்போ எடுக்க போகிறது இல்லைன்ட்டாங்க. எதுக்கு இதை தூக்கி பிடிச்சிட்டு அலையிறீங்க? இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட எதுக்கு? அனைத்து கட்சி இல்லை, அனைத்து எம்பிக்களுடைய கூட்டம். நீங்கள் இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுதா இருந்தால் அனைத்து கட்சி கூட்டத்தை தான் நீங்கள் கூட்டணும். நீங்கள் இப்போ அண்ணன் வேல்முருகன் ஆகட்டும், இல்லை வந்து ஈஸ்வரன் அவர்களாகட்டும், இன்னும் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய திரு சீமான் ஆகட்டும், இல்லை மற்ற சிறு கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் கட்சிக்காரர்கள் தானே. அனைத்து கட்சி கூட்டினா எல்லாத்துடைய ரெப்ரசன்டேஷன் தானே வாங்கணும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஒத்த எம்பி கூட இல்லை, இருந்ததையும் காங்கிரஸ் கிட்ட கொடுத்து இருந்ததும் காங்கிரஸ்கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ எந்த நோக்கத்தில், எந்த அதிகாரத்தின் காரணத்தினால் நீங்கள் எம்பிக்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கு? அதுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி வேறு லெட்டர் அனுப்புறாரு. எது வேணாலும் செய்யலாங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் ஆகாது. இதுக்குன்னு ஒரு மரபு இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது.
எம்பிக்கள் கூட்டத்தில் அப்படி கூட்ட முடியாது. ஓகே, என்ன மரபு இருக்கு? அப்படி எம்பிக்களை சீஃப் செக்ரட்டரியோ ஒரு சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு பேச முடியாது. இது வரைக்கும் அப்படி மரபு இருந்ததே இல்லை. ரெண்டாவது, எம்பிக்களை கூப்பிட்டு பேசுறதுனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? எம்பிக்கள் போய் டைரக்டா அவங்க தலைவர்கள் கிட்ட தான் பேசியாகணும். தலைவர்கள் ஒப்புதல் வாங்கணும். ஆல்ரெடி திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிடுச்சு. நாங்கள் இதுதான் செய்ய போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் 7.18 அப்ராக்சிமேட்லி 7.2%. இது குறையக்கூடாது. பாப்புலேஷன் பேசிஸில் நீங்கள் பண்ணக்கூடாது. எங்களுக்கு நீங்கள் கூடுதல் ஒதுக்கீடு தரணும். ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு நீங்கள் இதில் அஷ்யூர் பண்ணணும். இது மாதிரியான விஷயங்களை தெளிவாக வச்சுருக்கோம் நம்ம. அப்போ கடந்த முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது இந்த அஷூரன்ஸ் எல்லாம் இல்லை. ப்ளஸ் நம்பர்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும். வாய் வார்த்தைகளால் பர்சன்டேஜ்லாம் சொல்லி ஏமாற்றக்கூடாது. நாளைக்கு அதில் ஒரு காரணம் வச்சுக்கோங்க. அப்போ இது எதுவுமே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற இப்போ இந்த பில்லில் இல்லைன்னு தான் அந்த சட்ட நகலை நம்ம எரிக்கிறோம். இவங்க என்ன கேட்குறாங்க? இப்போ அதே நிலைப்படான்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், சட்ட நகலை முதல்ல படிக்கணும். ஒருத்தர் கேட்டார், அப்போ எதிர்த்த மாதிரியே நீங்கள் இப்போ எதிர்க்கலையே, அப்போ எரிச்சிங்கல்லன்னாரு. இப்போ சட்ட நகல் வந்தால் தானே எரிக்கிறது. இந்த அறிவு கூடவா இருக்காது? அப்போ சட்ட நகல் வந்தது எரிச்சோம், இப்போ எதை எரிக்கிறது? இப்போ சட்ட நகல் இல்லாம தான் தனி தீர்மானமும் போட்டிருக்காங்க. அதுவுமே ஒரு கேள்விதான். அது எல்லாமே தப்பான அணுகுமுறைன்னு சொல்லுங்க. இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு நீங்கள் நெஞ்ச கழிச்சு காட்டுங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு. உங்களுக்கு தெரியலன்னா கூப்பிட்டு வச்சு கேளுங்க, புத்தி சொல்கிறோம். இல்லை சட்ட ரீதியாக உங்களுக்கு விளக்கம் தெரியலன்னா சொல்கிறோம். இல்லை வரலாறு என்னங்கிற தெரியலன்னா கேளுங்க, பதில் சொல்கிறோம். அது எம்பிக்களை கூப்பிட்டு நாங்கள் ஒரு ட்ராமா பண்ணுற வேலை எண்ணத்துக்கு உங்களுக்கு? நீங்கள் முறையாக கூட்டம் கூட்டணும்னு சொன்னால் நீங்கள் காவிரி பிரச்சனைக்கு கூட்டம் கூட்டியிருக்கணும். டெல்லியில் பார்லிமெண்ட்டை நிப்பாட்டுக்கன்னு சொல்லலாம், ரெக்வஸ்ட் வைக்கலாம். அது அனைத்து கட்சி கூட்டம் போடுறதான் முறையாக இருக்கும். அதெல்லாம் செய்யலை. நீங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எம்பிக்களை கூப்பிடுறோம்னு நீங்கள் இந்தியா கூட்டணியிலையும் இல்லை, அங்கேயும் ட்ராமா பண்ணிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் கல்தா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல காங்கிரஸே இப்போ ஏமாற்றுதா அப்படின்னு? ஏன்னா தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி அவர்கள் சொல்றாங்க டீலிமிட்டேஷன் நமக்கு நல்லதுதான், நம்மளோட தொகுதி கூடன்னு. இங்க அது ஆப்போசிட்ல இல்ல. ரேவந்த் ரெட்டி இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாருன்னா, ரெப்ரசன்டேஷன் வைக்கிறாரு. எங்களுக்கு தொகுதிகளை 2 மடங்கு ஆக்கி கொடுக்கணும்னு கேட்கிறாரு. சவுத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. ராகுல் கேட்கறது வேற, ரேவந்த் ரெட்டி கேட்கறது வேற. அதுவே கான்ட்ராடிக்டிங். ரேவந்த் ரெட்டி அந்த முடிவுக்கு போறாருன்னா, அங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு பொறுப்பாளர்னு போட்டு அவரை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தலையிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் எதிர்மன நிலைக்கு போறாரு. அப்ப அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இது எதிர் அரசியல் காங்கிரஸ் நிலைப்பாடே நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதுக்கான வேலை தான் அவர் செய்கிறாரு. அப்போ அவங்க காங்கிரஸ்லேயே அது கிளியரா இல்லை. ரெண்டாவது, இங்கே கர்நாடகாவில் நீங்கள் டீலிமிட்டேஷன் வேணாம் நீங்கள் கூட்டம் போட்டு சொல்லிட்டீங்களா, அறிவிச்சிட்டிங்களா? கேரளாவில் நீங்கள் அறிவிச்சிட்டிங்களா? எதுக்கு ராகுல் காந்தி அங்கேருந்து இங்கே திருட்டுத்தனமாக வந்துவிட்டு 2 நாளைக்கு உட்காந்து கதை பேசிட்டு நீங்கள் காவிரி பிரச்சனைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய வரும்னு திருட்டுத்தனமாக ஓடி போயிட்டீங்களே? இங்கே திமுக ப்ரெஷர் கொடுங்க, இவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டுக்குங்க, நீங்கள் ஒரு கூட்டத்தை போடுங்க அப்படின்னு இதெல்லாம் பேசிட்டு தானே போகிறீங்க. நீங்கள் கட்சியை வளர்த்துங்கடா, கட்சியை வளர்த்துங்க. ஆனால் அதுக்கு ஒரு வேலையும் செய்கிறதில்ல இந்த காங்கிரஸ் கட்சி. யார் அதிகாரத்துக்கு வரனாலும் ஓடி போய் குதிரை ஏறுற மாதிரி ஏறிக்க வேண்டியது. இப்போ எந்த மாநிலம் போனாலும் ராகுல் காந்தி போகின்ற மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் அத்தனையிலையும் இவங்க போய் பங்கெடுக்கிறது, அத்தனை கூட்டணியில் இருக்கிற கட்சி பூரா தொகடிக்கிறது. கடந்த கால வரலாறு பூரா அப்படி தானே இருக்குது. இப்போ இந்த 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 மடத்தனமான வேலையை காங்கிரஸ் செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ராகுல் காந்தி இதே தான் வேலையுமே. அவர் போகிற இடம்லாம் தோல்வி தான். ஏன்னா அணுகுமுறை தப்பு, எண்ணம் தப்பு. அப்போ நீங்கள் கூட்டத்தை விட்டீங்களே, நீங்கள் பேசி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, டீட்டெயிலாக கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. காவிரியில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்டிருப்போம்ல. கையோட தண்ணி தான் வந்த பாடு இல்லையே, திறந்து விட்டோம்னு சொன்னீங்களே. மேட்டருக்கே வந்து சேரல அந்த தண்ணி, ஒகேனக்கலுக்கே நின்று போச்சு. அப்புறம் எங்கே தண்ணி இங்கே வந்து சேரும்? அதுக்கு வாயை திறந்து யாராவது பேசுகிறாங்களா? குருவி சாகுபடிக்கு விவசாயிகள் அத்தனை கதறாங்க. கடனை தள்ளுபடி பண்ணீங்களா? பண்ணலை. நீங்கள் தொகுப்பு நிதி கொடுக்குறோம், நீங்கள் தொகுப்பு நிதி கொடுக்குறோம்னு சொன்னால் பயிர் பண்ணுனவனுக்கு தான் தொகுப்பு நிதி கொடுக்க முடியும். அங்கே பயிரே வாடி போச்சு. அவன் போய் தொகுப்பு நிதி கொடுக்கறதுக்கு விஏ அப்புறம் நீ தான் பயிரே பண்ணல, உனக்கு எப்படி தொகுப்பு நிதி கொடுக்க முடியும்? 800 கோடி இப்போ நம்ம பேசுறதுக்கு அப்புறமா எனக்கு இப்போ பிரச்சனையே எங்கன்னு கேட்டிங்கன்னா, விஏஓ திரும்ப போனால் அங்கே விஏஓ ஆரை கேட்குற கேள்வி, பயிர் பண்ணவங்களுக்கு தானே தொகுப்பு நிதி, நீங்க பயிர் தான் வாடி போச்சுங்கிறீங்களா, எப்படி நான் நிதி கொடுக்குறதுன்னு கேட்குறான். வறட்சிக்கு நிதி ஒதுக்கப்பட்டு, அதுக்கு நிவாரணமாக ஒதுக்க வேண்டும், தொகுப்பு நிதியா ஒதுக்கப்படக்கூடாது. நிவாரண நிதினு தனியா ஒதுக்கப்பட்டிருக்கு. அது எப்ப? அடுத்த நாள் திமுக தன்னை கத்துன பிறகு, நீங்க இதெல்லாம் செய்யலன்னு சொன்ன பிறகு, நம்மளோட எதிர்கட்சி தலைவர் அவர்கள் முதல்ல தொகுப்பு நிதிக்கும்
நிவாரணத்துக்கு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க. சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கு பேப்பரை படிச்சா பத்தாது, விவசாயிகள்லாம் கூப்பிட்டு வச்சு தெரிஞ்சுக்கன்னு எல்ஓபி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குழந்தைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எதிராப்புல உட்கார்ந்திருந்த பேப்பர் படிச்சு தெரிஞ்சுக்கங்கன்னு அறகுறையா பேசின முதலமைச்சருக்கு புத்தி சொன்ன பிறகு இந்த மாற்றம் நடைபெற்றுச்சு. நல்ல விஷயம் தானே சார் அது. நான் ஏத்துக்கிறேனே. ஆனா புத்தி சொன்னது எல்ஓபி தானே. ஆமா. நீங்க இல்லைன்னா அந்த நிவாரணத்தை கொடுத்துருக்க போறீங்களா? அதுக்கு அந்த ஒரு நாள் எல்லாரும் பேசின பேச்சு விவசாயிகளுக்கு உண்மையாக அவர் நடத்திய போராட்டத்தின் விளைவு மக்களுக்கு விடிவு காலம் கிடைச்சிருக்கு. ரைட், சந்தோஷம். இது நாங்கள் கிரெடிட்டா கூட எய்ம் பண்ண விரும்பல. அட்லீஸ்ட் புரிஞ்சு தொலைஞ்சிச்சேன், அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷப்பட்டுக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் யதார்த்த மனநிலையிலே இதெல்லாம் செய்யணும்ல. 44 நாள் கழிச்சு தான் நீங்கள் வந்து சிடபிள்யூஎம்ஏக்கே போகிறீங்க, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு போகிறீங்க. அது 10 நாள்லேயே வராதப்போ போயிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் பிரச்சனை வந்து அந்த ஆர்டர் வந்தப்போ அப்போ தண்ணி இருந்துச்சு, அந்த ஒரு 3-4 டிஎம்சி 5 டிஎம்சி தண்ணி அப்போ விட்டுருந்தான்னு சொல்லி சொன்னால் அந்த பயிர் தப்பிச்சிருக்குமில்லம்மா. பயிர் செத்து போச்சுன்னு உயிர் கொடுக்க முடியுமா என்ன? முடியாது. நிவாரணம் தான் கொடுக்க முடியும். நிவாரணம் தான் கொடுக்க முடியும். அதே நீங்கள் எப்போ கொடுக்குறீங்க? செத்து போன பிறகு நீங்கள் வந்து கெஞ்சி கூத்தாடியான போராட்டம் நடத்தி அவன் மாடுகண்ணெல்லாம் விற்று அந்த கட்டத்துக்கு தள்ளின பிறகு நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வந்து செத்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது என்ன அளவுக்கு தேவை? நீங்கள் சாகாமல் பார்க்கறது தானே முக்கியம். நீங்கள் வந்து விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. இந்த விவகாரத்தில் 1969லயே வந்துட்டு குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க சார் சட்டமன்றத்தில். இப்போ பேசுறீங்களே 69ல் அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? நீங்க தானே முதல்ல அணை கட்ட அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன கேட்குறோம், நீ எந்த அந்த அணியை பிடுங்கினான்னு கேட்குறோம், நீ இதுக்கு என்னென்ன வேலை பார்த்தான்னு கேட்குறோம். நீங்கள் உடனே வரலாறுல இருக்கிறத போய் பேசி அதை திருத்த முடியுமா, மாற்ற முடியுமா, எழுத முடியுமா? அதில் ஒரு பொய்யை வேற நீங்கள் எடுத்து வச்சு சொல்கிறீங்க. நீங்கள் 1924 போட்டது 74 தான் ரினியூ பண்ண முடியும். நீங்கள் 69லேயே அவசரப்பட்டு நம்மகிட்ட சொல்லாமலே அப்போ கர்நாடகா கட்டிக்கிட்டான். அதையும் அப்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து லேட்டர் சொல்கிறோம். ரினியூவலில் பல பிரச்சனை இருந்துச்சு. அதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் படிப்படியாக எடுத்து அப்போ இந்திரா காந்தி அம்மையாரும் ஏமாத்துறாங்க நம்மளை. காங்கிரஸ் அப்போவே ஏமாத்துது நம்மளை. நீங்கள் வாபஸ் வாங்கி நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம்னு சொன்னிச்சு. அதை நம்பி வாபஸ் வாங்குறாரு. ஆனால் சப்ஜெக்ட் கண்டிஷன் நான் திரும்ப கேஸ் போடுவேன், நீங்கள் பண்ணித்தரலான்னு சொல்லி சொன்னார். வாங்கின பிறகு அவங்க செய்யலை, அந்த அம்மா மறந்துருச்சு. அப்புறம் திரும்ப விபி சிங் அவர்கள் இருக்கின்ற பொழுது அதை வந்து நம்ம வந்து திரும்ப எடுத்து பிடிச்சி அதுக்கு ட்ரிபியூனல் அமைச்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு ஆர்டரை வாங்குகிறோம். இத்தனை டிஎம்சி கம்பல்சரி கொடுத்தாகணும்னு மாதத்துக்கு கணக்கு இருக்குது. இத்தனையும் போராடி வாங்கி கொடுத்த திமுக சும்மா ஒரு ரெக்கார்டு இல்லாமல் அப்போ வாட்டர் போர்டே அதாவது என்ன சொல்கிறது, நீர் மேலாண்மைக்கு தனியாக டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, பிடபிள்யூடி கீழே தான் இருந்துச்சு. இவர் சொல்லாரு அந்த துறை இருந்துச்சுன்னு. என்ன அறிவு இருக்குது, என்ன ஆதாரம் இருக்குது? 19 ஒரு குறை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு ரெக்கார்டை எடுத்து வச்சு வந்து பேசக்கூடாது. இந்த தகவல்னு பேசுகிறதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஆதாரத்தை எடுத்து வச்சு பேசணும். அவர் வரலாற்றை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு அவர் எந்த வரலாறும் தெரியாது. அவருக்கெல்லாம் வரலாறு தெரிஞ்சிருந்தாருன்னு சொல்லி சொன்னால் அவர் முதல்ல வந்து இது மாதிரியா பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். 19 எதை வேணாலும் பேசலான்னு வர கேரக்டர் இதெல்லாம். நீங்கள் வந்து முழுக்க ஒரு லோக்கல் ரவுடி எலமெண்ட் மாதிரி பேசுகிறவர் அவர்லாம் எந்த முக்கியத்துவமும் கொடுத்து பேசல, எனக்கு உடன்பாடே கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன கடந்த காலத்தில் நீங்கள் பேசுனீங்க திரும்ப ஒரு ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து எப்படி மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதனுடைய விளைவுகளை தான் இன்றைக்கி மக்கள் வந்து சந்திச்சிட்ருக்காங்க. அப்போ இப்படி போராடி பெற்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து லெத்தாஜிக்காக இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த பயிருக்கு அறிவிச்சு. இந்த பயிரை காப்பாற்றி தான் நிவாரணம் தேவைப்பட்டிருக்காது. அப்போ தேவையில்லாத பணம் போகுது. நீங்கள் தண்ணி கேட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கலாம். நீங்கள் நம்ம டெல்லி பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த கட்சியில் நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி வெங்கடரமணா அவர்கள், இவருடைய சினிமா படம் கடைசி படத்தை ஜனநாயகன் படத்தை எடுத்தவர் கர்நாடகாக்காரர், ஆந்திரா நேட்டிவு. பட் ஆனால் வந்து குடியிருக்கிறது தன்னோட தொழிலெல்லாம் பிரஸ்டீஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய வெங்கடரமணா அவர்கள். அவர் வந்து டிகே சிவகுமார் முதலமைச்சர் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர். நீங்கள் அந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு டிகே சிவகுமாரனை பார்த்து ஒருத்தர் ஃபோன் காலில் முடிக்கிற மேட்டர் தானே அது. ஒரு 5 டிஎம்சியை சத்தம் இல்லாமல் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கலாம்ல. உங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் ட்ராமா. இந்த இனிமேல் இந்த சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணாதீங்க திரு விஜய் அவர்களே. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. இனி நீங்கள் செஞ்சு காட்டினா தான் நீங்கள் முதலமைச்சருக்கு தகுதியானவர். நீங்கள் இன்னமும் சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுறது, உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என் கையில் கொடுத்தா நான் எல்லாத்தையும் அப்படியே வெட்டி சாய்ச்சிருவேன், நான் அப்படியே எல்லாத்தையும் இப்போ அக்கு ராணிவராக பிரித்து எடுத்துருவேன், நான் போய் டேமை திறந்து விட்டு வந்துடுவேன், நான் வந்து விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு சினிமாவில் நடிக்கிறது வேணால் நடிக்கலாம். நீங்கள் இங்கே செஞ்சு காட்டினா தான் மக்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க. இன்னமும் சிம்பத்தி கார்டுக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் ஏன் அவமானப்படுறீங்க?
44 நாளாக மனுஷன் தினைக்கும் சோறு திங்கும்போது சோத்தில் கையை வைக்கும்போது கொஞ்சமாவது யோசனை வந்திருக்குமே, இது விவசாயி, இன்றைக்கி தண்ணி இல்லை, இந்த சோறு நமக்கு வராது, இதை உருவாக்க நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கான், இதுக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிற எண்ணம் வராதா? சினிமாவில் வெளியே வந்து மேடையில் ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொன்னீங்களே, அடுத்த ஜென்மத்தில் நான் பிறந்தால் விவசாயியாக பிறக்க வேண்டும்னு சொன்னீங்களே. நீங்கள் வந்து கோட்டு சூட்டு போட்டுலாம் விவசாயி இருக்கவே முடியாதுமா, எந்த சேத்துல இறங்க முடியும்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ட்ரெஸ்ஸு வேட்டி தான், மடித்து கட்டிட்டு காலத்தில் எங்கே வேணாலும் காட்டுக்குள்ளே இறங்கலாம். தோளில் ஒரு துண்டு போதும், அந்த துண்டு வேர்வை துடைக்கிறதுக்கு. நம்மளுடைய தமிழர்களோட அடையாளம் இந்த வேட்டியும் துண்டு தான். இந்த கோட்டு சூட்டெல்லாம் வந்து இன்றைக்கி போட்டு நடிக்கலாம், சினிமாவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம், ஸ்டைலாக தெரியலாம். ஒரு பாலத்தில் போய் நின்று நீங்கள் இப்படி தள்ளி விட்டு சினிமா ஸ்டைலுன்னு ஷூட்டிங் நடத்திக்கலாம். ஆட்சி நடத்துங்கடானா ஷூட்டிங் நடத்திட்டு வந்துருக்கீங்க. எதை பேசணுமோ அதை பேசணும், எப்பப்போ செய்யணுமோ அப்பப்போ செய்யணும். டைம் இஸ் த எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. டைம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன செஞ்சுருந்தால் தான் அந்த பயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதை செய்யலையே நீங்கள். 44 நாள் தூங்கிட்டு வந்து கொண்டு போய் நீங்கள் பின்னாடி தானே நீங்கள் போடுறீங்க. CWMLயே நீங்கள் வழக்கு தொடுத்து வழக்காகுது அல்லது முறையீடு செஞ்சு நீங்கள் பெறுறீங்க. அதை நல்லா கணக்கு போட்டு பார்த்தா தெரியுது. 24 போகிறீங்கன்னா 23 படம் ரிலீஸ். அப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸை முடிச்சுக்கிட்டு தான் இந்த மேட்ருக்கே போகணும்னு நீங்கள் தெளிவாக இருந்திருக்கிறீங்க. மக்களை எவ்வளோ முட்டாளாகிறீங்க. விவசாயி எங்கே போராடிக்கிட்டு இருக்கான். ஜூலை 23 வரைக்கும், ஜூன் 12 திறக்க வேண்டிய தண்ணீரை ஜூலை 24 வரைக்கும் நீங்கள் வந்து முறையீடே செய்யலை. ஜூலை 23 நீங்களுடைய படம் ரிலீஸ் பண்ண பிறகு கலெக்ஷனெல்லாம் பார்க்குறனால 24 ஃபைல் பண்ணி 29 வரைக்கும் அங்கே இருக்கிற கலெக்ஷன் அள்ளிக்கிட்டு 29 ஒரு ஆர்டரை வாங்கிட்டு அப்போ தான் கர்நாடகா லைட்டாக எகெயின்ஸ்ட் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டு வராங்க. இது எப்படி ஒரு ஏமாத்து முறை? தெளிவாக தெரியல இவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் ஆப்ரேஷனு. பாவம் விவசாயிகள், நீங்கள் வந்து மனிதாபிமானமே இல்லாமல் கிட்டத்தட்ட கசாப்பு கடைக்காரன் ஆடு இருக்கிற மாதிரிலாம் தமிழ்நாட்டு மக்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா பூவெல்லாம் போட்டிங்க, மாலையெல்லாம் போட்டிங்க அந்த ஆட்டுக்கு. அந்த ஆடு தலையை ஆட்டிக்கிட்டு வந்து ஐயோ எங்கள் விஜயண்ணா விஜயண்ணான்னு சொல்லி நிற்கிது. கொடுவால் எடுத்து இப்படி வெற்றியா? மனசாட்சி இல்லை உனக்கெல்லாம்? கொஞ்சமாவது இன்னும் நம்பி வந்தவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறீங்களா? இல்லவே இல்லையே. அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் விசுவாசமாக இல்லை. EB பில்லு வீட்டுக்கு வீடு ஏற்றி வச்சுருக்கீங்க. கேட்டால் 2 மடங்கு அதிகமாக இருக்குங்கிறாங்க. 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்படின்னா 2000 ரூபா அந்த பில் இப்போ 6000 ரூபா வருது. 2 மடங்கு அதிகமாக இருக்குது. 2 மடங்கு இன்க்ரீஸ் தானம்மா? 1 மடங்கு 3 மடங்கு ஆயிருக்கு. 2 மடங்கு இன்க்ரீஸ். அப்படிதான் பரவாயில்ல, 3 மடங்குன்னு வச்சுக்குவோம், ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் பதிலே இல்லை. கவனிச்சிங்களா? பொதுவாக ஒரு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க எதிர்பார்த்ததில் தன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, தனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நல்லது நடந்திருக்குன்னு சந்தோஷமாக இந்த மக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், நிறைய தகவல் பகிர்ந்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சகோதரி.